சென்டர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள நமக்குள்ள போயிடும். இன்னொரு இடத்துல போய் எழுதையில தான் இந்த நீங்க போய் நடந்துக்கிற விதம் ரொம்ப முக்கியம். மதிப்பெண்ணை தாண்டி அந்த எந்த பள்ளிக்கூடம், ஏன்னா நிறைய பேர் கூட இங்க வரலாம், சப்சென்டரா பக்கத்துல இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் வந்துட்டு போகலாம். அதனால அந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ரொம்ப டிசிப்ளினா வந்துட்டு போனாங்க, எழுதிட்டு போனாங்கிற பேரு நிச்சயம் இருக்கணும். ஏன்னா தமிழன் வந்து நிலத்தை 5ஆக பிரிக்கிறான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது மாதிரி வீசுகிற காற்றை கூட தென்றல், வாடை காற்று, கோடை, கொண்டல் என்றெல்லாம் பிரிக்கிறான். அதே போல பேசுகிற மொழியை இயல், இசை, நாடகம் என்று பிரிக்கிறான். வாழுகிற வாழ்க்கையை கூட அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று பிரிக்கிறான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் பிரிக்கவே இல்லை, ஒன்றாகத்தான் வைத்தான். ஏன்னா ஒழுக்கத்தை பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தலையானது ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு வருகிற கல்விதான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. இன்றைக்கு நிறைய குற்றச்சம்பவங்களிலே இருப்பவர்கள் யாரும் படிக்காதவர்கள் செய்வது கிடையாது. குற்றச்சம்பவம் அவங்களுக்கு செய்ய தெரியாது. இன்றைக்கு அதிநவீன அறிவியல் உலகத்தில் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துமே மிக அருமையான பட்டதாரிகள், நிறைய படித்தவர்கள் தான் செய்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அதுல ஒழுக்கம் தவறிய கல்வி இருக்கிற பொழுது அழகான சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. ஆகவே ஒழுக்கத்தை ஒன்றாகத்தான் தமிழன் வைத்திருந்தான். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த நிலையங்கள் தான் இந்த ஒழுக்க நீதிமன்றங்கள், பள்ளிகள். ஆகவே ஆசிரியர்களை தாண்டிய ஜீவன்கள் உங்களுக்கானவர்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளில் எடுத்துக்கீங்களே, நம்ம 4-5 பிள்ளைங்க வீட்டுல சகோதரிகள் இருந்தா கூட அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். அதே போல பங்காளிகளுக்குள்ள போட்டிகள் இருக்கும். பக்கத்து வீடுகளுக்கு நமக்கும் பிரச்சனைகள் இருக்கும். எதிர்த்த வீட்டுக்கு நமக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க சமுதாய ரீதியில் நடந்து போய் பாத்தீங்கன்னா நமக்கானவர்களாக யாருமே இருக்க மாட்டார்கள். என்ன சூழ்நிலையில நீங்க எவ்வளவு என்ன பண்ணினாலும் நீ படி, நீ நல்லாவா, நீ படி நல்லாவான்னு ஒரு என்னமோ பழைய பேப்பரக்காரன் சொல்றது மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கிற யாரு இந்த காலத்துல யாரு இருக்கா சொல்லுங்க, நீங்க ஒப்பனை சொல்லுங்க. பாக்கியத்துல யாராவது இல்ல வேற யாரையும் நீங்க இப்படி உட்காந்துருக்கலாம். அதையுமே இன்னும் புரியுற மாதிரி சொன்னாங்க. யாராரோ பெற்ற பிள்ளைகள் கிட்ட, யாராரோ பெற்ற பிள்ளைகள் நீங்க, யாரோ ஒருவர் பெற்ற பிள்ளைகிட்ட நீங்க கட்டுப்பட்டு இருப்பீங்க 365 நாள். ஒரு நிமிடம் நாளைக்கு பிறகு உங்களை கட்டுப்படுத்த முடியுமா? இந்த கேம்பஸ் விட்டு வெளியில போனேன், போயாண்டு போயிருவேன். அந்த தொழில் இந்த ஒண்ணுக்கு மட்டுமே இன்னைக்கு இருக்கு, எஞ்சி இருக்கு. வேற எதுவும் எல்லாம் கமர்சியல் தான். இங்கே போங்க காசு. இந்த இடத்துல மட்டும்தான் அவர்களுக்கு சம்பளம் இருக்கு இல்ல, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் மட்டும்தான் வாங்கிய ஊதியத்திற்காகவும் அவர்களுக்கு கிடைக்கிற காலகட்டத்திலே உங்களை பன்முகமாக வளர்த்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த வகையில தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல, இந்தியாவில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. +2 முடித்த பிறகு நீங்கள் அனைவருமே உண்மையிலே பெண் குழந்தைகளை பார்த்து சொல்றேன், நம்ம கிராம பகுதியில் இருக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து 18 வயசு முடிஞ்ச உடனே குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். காரணம் என்னன்னா பிள்ளைகள் அடுத்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலைகள் கிராமங்களில் இருக்கும். பெற்றோர் இருவரும் இல்லாமல் இருப்பார்கள், அல்லது தந்தை மட்டும் இருப்பார், தாய் மட்டும் இருப்பார்.